வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமனத்தை இந்த ஆண்டு 2024 பொது பட்ஜெட்டுடைய கூட்டத்தொடரில் அதிக அளவு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய நியமனத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யலாம் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. பள்ளி கல்வித்துறையின் ஒரு அங்கமாக தொடக்க கல்வி இயக்கம் உள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டார். மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் 33 நேரடி நியமன வட்டார கல்வி அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடந்தது. அந்த விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஸோ இனி வரும் காலங்களில் தமிழக அரசு ஆசிரியர்களுடைய நியமனம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எதன் அடிப்படையில் நியமனத்தை கொடுப்பாங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவில் குழப்பம் இருக்குது. 2013 மற்றும் 2017 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நீதிமன்றம் வாயிலாக பணி வழங்க புதிய அரசாணை வெளியிட போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், அவர்களுக்கு உடனடியாக பணி வழங்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, சீனியாரிட்டி முறையை பின்பற்றி அந்த வெயிட்டேஜ் முறையை பகுதி அளவாகுது பின்பற்றி அவர்களுக்கு பணி நியமனத்தை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே வர இருக்குங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த தகவல் நமக்கு அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க. 400 பேருக்கு உண்டான இறுதி தீர்ப்பு. அந்த இறுதி தீர்ப்பு பார்த்திங்கன்னா இன்று மாலை வெளியிட போகிறாங்க. அதில் 400 ஆசிரியர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.